முச்சங்கம் வளர்த்த தமிழ் மொழி வாழ்க, மூவேந்தர் வாழ்த்திய செம்மொழி வாழ்க. அவையில் உள்ளோர் அனைவரையும் வணங்குகிறேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மதவெறி நீங்கட்டும், மனிதநேயம் ஓங்கட்டும் என்பதே. பட்டி தொட்டி எங்கும், மேல்நாட்டு அரங்குகளிலும் ஐநா சபையிலும் பளிச்சென்று பளிங்க கற்கள் போல் ஒளி வீசும் ஒரு வாசகம், அதுதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது. கணியன் பூங்குன்றனார் அவர்கள் சமநோக்கு உள்ளுணர்வை இந்த இளைய சமுதாயத்திடம் விதைக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு வாசகத்தை தந்தார். தீண்டாமை ஒழிந்தால் இந்தியா வாழும், தீண்டாமை வாழ்ந்தால் இந்தியா மாளும் என்று நம் அண்ணல் காந்தியடிகள் நம்மிடம் கூறியுள்ளார். இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மத வெறி இந்த இளைய சமுதாயத்திடம் குடிக்கொண்டிருக்கும் வரை இந்தியாவால் முன்னேற முடியாது, ஒரு வல்லரசு நாடாக இது முன்னேறாது என்று அண்ணல் காந்தி அன்றே சொல்லி இருக்கிறார். இன்றும் நாம் தீண்டாமையை ஒரு பழக்கமாக வைத்திருக்கிறோமா என்றால் இல்லை. இன்று பலர் இரத்த தான முகாமிற்கு செல்கிறோம். அங்கே சென்று நம் உறுப்புகளையும் தானம் செய்கிறோம், இரத்தத்தையும் தானம் செய்கிறோம். நாம் இது எந்த மதத்தினரை சேரும் என்று தெரியாமல் நமது உடலில் குடிகொள்ளும் அனைத்து இறைவன் அருளிய பாகங்களையும் மற்றவருக்கு தருகிறோம் என்றால் இன்று மனித நேயமானது மதவெறியை வென்றுள்ளது என்றுதான் பொருள். இருந்தும் சில இடங்களில், உலகின் சில மூலைகளில் மதவெறியானது மனித நேயத்தை வென்று கொண்டிருக்கிறது என்றால் இந்த அவலங்கள் அதற்கு எடுத்துக்காட்டுதான். மணிப்பூரில் நடந்த அவலம் நம் அனைவருக்கும் தெரிந்தது. அதே போல் இந்த சீக்கியர் பிரச்சனை நடந்தது பஞ்சாபில். குஜராத் படுகொலை, இவையெல்லாம் மனித சமுதாயம் மதவெறியால் மனிதநேயத்தை துறந்தது என்று நமக்கு எடுத்துரைப்பது போல் உள்ளது. ஆனால் இந்த அவலங்களை களைந்தெறியவே வடலூரில் அணையா விளக்கு ஆலயத்தை உருவாக்கினார் வள்ளலார் அவர்கள். பிறக்கும் போதே மனிதர் என்பவர் அனைத்திலும் பிறக்கும் போதே நாம் சமமானவர். ஆனால் இந்த மதத்தினால், மத வெறியினால் நாம் வேற்றுமைப்படுகிறோம் என்பதை ஆணித்தரமாக பதிவிட்டவர். இதனால் தான் அனைவரும், அனைத்து மதத்தினரும் ஜாதியினரும் ஒரே இடத்தில் கூட வேண்டும் என்பதற்காக வடலூரில் அணையா விளக்கு ஆலயத்தை அவர் நிர்மாணித்தார். அங்கே எந்த மதத்தினரும், எந்த ஜாதியினரும், எந்த பாலினரும் அங்கே சென்றாலும் வயிறார உணவுண்டு திரும்புகின்றனர். இங்கு மனித நேயமானது மதவெறியை வென்றிருக்கிறது. வள்ளலார் அதை நடத்தி காட்டியிருக்கிறார் என்றால் இது மிகையாகாது. நம் முண்டாசு கவிஞர் பாரதி ஒற்றுமைக்குள் உய்யவே ஒரு பெருஞ்செயல் செய்குவாய் என்று நம்மை அழைக்கிறார். இந்த இளைய சமுதாயத்தை அழைக்கிறார், வா வா என்று. இதற்காகவே நம் சான்றோர்கள் நமக்கு சில பொன்மொழிகளையும் தந்திருக்கின்றனர். கூடி தொழில் செய், தேசத்தோடு ஒத்துவாள், அப்பொழுதுதான் மத வெறி என்னும் கயிற்றை நம்மால் அறுத்தெறிந்து நம் மனித நேயத்தை வெளிக்கொண்டு வர முடியும் என்று கூறுகிறார். இந்த உலகம் ஒரு குடும்பம், அதில் வாழும் அனைவரும் நம் உறவினர்கள். இதில் எதற்கு வேறுபாடு? மத வெறி எனும் ஒரு சொல்லால் நமக்குள் அடங்கியிருக்கும் மனித நேயத்தை நாம் ஏன் துறக்க வேண்டும் என்று சான்றோர்கள் இந்த இளைய சமுதாயத்திடம் கேட்கின்றனர். மத வெறியானது மாயையாக உருமாறி நம் மதியை ஆட்கொண்டிருக்கிறது என்றால் அது உண்மையே. நம் முண்டாசு கவிஞர் பாரதி பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். இதையேதான் திருமூலரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அன்றே கூறினார். அவருக்கு தெரிந்திருக்குமோ என்னவோ மதவெறியால் இந்த உலகம் இன்றும் அவலங்களால் நிறைந்துள்ளது என்று. அதனால்தான்
அவர் அன்றே சொல்லிவிட்டு போய்விட்டார். இறுதியாக ஒன்று கூறி நிறைவு செய்கிறேன். மனிதனே, நீ இந்துவாக இரு, முகமத்தியனாக இரு, கிறிஸ்துவனாக கூட இரு, அதே வேளையில் மனிதனாக இரு. ஜாதி மத பாலின வேறுபாடின்றி ஒருவரை ஒருவர் சக மனிதர்களாக நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம் சான்றோர்கள் நமக்கு கூறுகின்றனர். ஆறுகள் பல இருக்கலாம், அவை சங்கமிக்கும் இடம் ஒன்றுதான். அதுபோல் சமயங்கள் பல இருக்கலாம், ஆனால் அவை அனைத்தும் நம்ம இறையை சென்றடையும் வழியே கற்பிக்கின்றன என்று கூறி, மனித நேயமானது நம் மத வெறியை அறுத்தெறிந்து நம்மை மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். சுந்தர தமிழ் வெல்க, அதன் சொல்லும் பொருளும் உயர்க. வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி, வணக்கம்.